எபிசோட் 9. ஆதவன் அறைக்கு வர வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. திருமண வீட்டின் பரபரப்பு மெல்ல மெல்ல குறைந்து வீடு முழுவதும் ஒரு அமைதி. நாள் முழுவதும் இருந்த சிரிப்பும் சத்தமும் உறவினர்களின் பேச்சும் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கிக் கொண்டிருந்தனர். நிலா மட்டும் ஆதவனுடைய அறையின் பால்கனியில் நின்று கொண்டிருந்தாள். கீழே தெரிந்த வீட்டின் விளக்குகளை வெறுமனே பார்த்து கொண்டிருந்தாலும் அவளுடைய மனம் அங்கே இல்லை. அதே நேரத்தில் அங்கிருந்த இன்னொரு அறையில் ஆதவனும் அர்ஜுனும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். இருவருக்கும் இடையே பெரிய பேச்சு எதுவும் இல்லை. நாள் முழுவதும் நடந்த திருமண நிகழ்ச்சியின் சோர்வு இருவருடைய முகத்திலும் தெரிந்தது. அப்போது கதவை திறந்து லக்ஷ்மி உள்ளே வந்தார். அர்ஜுனை பார்த்ததும், அர்ஜுன், போது வா, கீழே போகலாம் என்று அழைத்தார். அர்ஜுன் எழுந்து லக்ஷ்மியுடன் வெளியே வந்தான். கதவை தாண்டி செல்லும் முன் லக்ஷ்மி ஆதவனை பார்த்தார். ஆதவன் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆதவா, நல்ல நேரம் முடிய போறதுக்குள்ள அறைக்கு போ என்று லக்ஷ்மி சொன்னார். ஆதவன் சிரித்தபடி தலையசைத்தான். லக்ஷ்மி அங்கிருந்து நகராமல் இன்னும் ஒரு வார்த்தையை சேர்த்தார். காலை வரைக்கும் அந்த அறையை விட்டு வெளியே வரக்கூடாது, வேற எங்கேயும் போய் படுக்க கூடாது என்று சிரிப்புடன் எச்சரித்தார். ஆதவன் லேசாக சிரித்தான். சரி வா அர்ஜுன் என்று சொல்லிவிட்டு லக்ஷ்மி அர்ஜுனை அழைத்து கொண்டு கீழே சென்றார். அவர்கள் சென்றதும் அந்த இடம் மீண்டும் அமைதியாகிவிட்டது. ஆதவன் சில நொடிகள் அங்கேயே நின்றிருந்தான். அவனுடைய முகத்தில் இருந்த சிரிப்பு மெதுவாக மறைந்தது. அறைக்கு செல்லும் முன் அவனுடைய மனதில் வேறொரு எண்ணம் எழுந்தது. என்னோட கடந்த காலத்தை இவகிட்ட எப்ப சொல்ல போறேன்? இந்த விஷயம் அவனுக்குள் பல நாட்களாகவே புதைந்து கிடந்தது. நிலாவிடம் அதை மறைத்து வைத்து இந்த வாழ்க்கையை தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை. ஆனால் நிலாவும் நானும் இன்னும் கொஞ்சம் கூட பேசி குறைஞ்சது நண்பர்கள் கூட ஆகல. இப்பவே இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லிட்டா அது அவளுக்கு ஒரு தேவையில்லாத அதிர்ச்சியாதான் இருக்கும். அவ இந்த விஷயத்த எப்படி எடுத்துக்குவான்னு தெரியல. அவன் சில நொடிகள் யோசித்தான். இப்ப சொல்லக்கூடாது, சரியான நேரம் வரணும். அந்த நேரம் வந்ததும் எதையும் மறைக்காம அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிட்டு தான் இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் என்று முடிவு செய்து கொண்டான். அதன் பிறகு மெதுவாக தன் அறையை நோக்கி நடந்தான். கதவை திறந்து உள்ளே வந்தவுடன் அறைக்குள் நிலா இல்லை. ஒரு கணம் சுற்றி பார்த்தான். பிறகு பால்கனி பக்கம் பார்வை சென்றது. அங்கே நிலா அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆதவன் அறைக்குள் வருவதை கவனித்ததும் பால்கனியில் சில சிந்தனைகளுடன் நின்று கொண்டிருந்த நிலா திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். அவன் எதிர்பாராத நேரத்தில் திடீரென்று கதவை திறந்து உள்ளே வந்ததால் ஒரு நொடி அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் பதற்றத்தில் பின்னால் நகர முயன்றாள். அந்த அவசரத்தில் அவளுடைய கால் பால்கனி சுவற்றில் லேசாக தட்டி தடுமாறியது. அச்சோ என்று அவள் சுதாரிப்பதற்குள் நிலை தடுமாறி நேராக முன்னால் வந்த ஆதவன் மீது சாய்ந்து விட்டாள். ஒரு நொடி இருவருமே அப்படியே நின்று விட்டார்கள். நிலாவுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அவள் அவசரமாக ஆதவனிடமிருந்து விலகி நின்றாள். முகம் முழுவதும் வெக்கத்தில் சிவந்திருந்தது. அட, என்ன பண்ணிட்ட நிலா? கதவு திறந்த சத்தத்துக்கே இப்படி தடுமாறிட்டேனா என்று அவளுக்குள்ளேயே பதற்றமாக நினைத்து கொண்டாள். ஐயோ, முதல் நாளே இப்படியா? அவரை பார்த்த பதற்றத்துல கொஞ்சம் கூட நிதானமே இல்லாம இப்படி போய் அவர் மேலேயே விழுந்துட்டனே, அவர் என்ன நினைச்சிருப்பாரோ என்று தனக்குத்தானே திட்டிக் கொண்டாள். ஒரு பக்கம் அவளுக்கு வெக்கமாக இருந்தது, இன்னொரு பக்கம் அவர் என்ன நினைச்சிருப்பாரோ என்று தயக்கமும் வந்தது. ஆதவனை பார்க்கவே அவளுக்கு தயக்கமாக இருந்தது. சில நொடிகள் கழித்துதான் மெதுவாக அவனை பார்த்தாள். அந்த நொடியில் நிலாவின் கண்களும் ஆதவனுடைய கண்களும் சந்தித்தன. ஒரு சில நொடிகள் இருவரும் எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்தார்கள். தான் இப்படி எதிர்பாராமல் அவன் மீது சாய்ந்ததை நினைத்து கொண்டே நிலா இன்னும் சங்கடத்தில் இருந்தாள். மன்னிச்சிடுங்க நான் என்று அவள் தயக்கமாக சொல்ல, பரவாயில்ல, தெரியாம தானே நடந்துச்சு என்று ஆதவன் இயல்பாக சொன்னான். அவனுடைய குரலில் எந்த தவறான எண்ணமும் இல்லாததை உணர்ந்ததும் நிலாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அதற்கு மேல் இருவருக்கும் உடனே என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இருவரும் சில நொடிகள் அமைதியாகவே நின்று கொண்டிருந்தார்கள். ஆதவன் நிலாவை பார்த்துவிட்டு, வாங்க உள்ள போலாம் என்று மெதுவாக சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் மனதில் ஒரு பக்கம் தயக்கம் எழுந்தது.
உள்ளே போனா அடுத்து என்ன பண்ணுவாரோ என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடியது. இவ்வளோ நேரம் இருந்த பதற்றம் மீண்டும் கொஞ்சமாக அதிகமானது. அதை கவனித்த ஆதவன், எதையும் யோசிக்க வேண்டாம், சாதாரணமா இருங்க, இது உங்களோட அறையும் தான், இனிமே இது நம்ம 2 பேரோட அறை என்று அமைதியாக சொன்னான். அந்த வார்த்தைகள் நிலாவுக்கு கொஞ்சம் நிம்மதியை தந்தன. அவளும் மெதுவாக தலையசைத்து விட்டு ஆதவனுடன் அறைக்குள் சென்றாள். அறைக்குள் வந்ததும் ஆதவன் கதவை மெதுவாக சாத்திவிட்டு சில நொடிகள் அங்கேயே நின்றான். இவகிட்ட இத பத்தி எப்படி சொல்றது? நிலாவை வெறும் மனைவியாக மட்டும் பார்க்க விரும்பவில்லை. முதலில் அவளுடன் நன்றாக பழக வேண்டும், ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்ள வேண்டும், நண்பர்களாக மாற வேண்டும். அதன் பிறகு அவள் மீது உண்மையான காதல் வந்ததும் அவளை முழுமையாக தன் வாழ்க்கைக்குள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் இதை இப்ப எப்படி இவகிட்ட சொல்ல என்று ஆதவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய அமைதியை பார்த்த நிலாவுக்கும் என்ன பேசுவதென்றே தெரியவில்லை. சில நொடிகளுக்கு பிறகு அவளே மெதுவாக பேச ஆரம்பித்தாள். நான் ஒரு விஷயம் சொல்லணும். ஆதவன் அவளை பார்த்தான். அவள் சொல்ல தயங்கியபடியே, நம்ம 2 பேருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் முழுசா தெரியாது, அதனால முதல்ல நம்ம கொஞ்சம் பேசி பழகிக்கலாம், ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம என்று மெதுவாக சொல்லி கொண்டிருந்தாள். ஆதவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். அவள் சொன்ன வார்த்தைகள் அவன் மனதில் இருந்த எண்ணங்களோடு அப்படியே ஒத்து போனது. நான் சொல்ல நினைச்சதை இவ அப்படியே சொல்லிட்டாளே என்று அவனுக்கும் ஒரு நிம்மதி. சரி, இதுல எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அவன் இயல்பாக சொன்னான். சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நீங்க போய் உங்களுக்கு வசதியா இருக்க உடைய மாத்திட்டு வாங்க, நாள் முழுக்க இதே உடையில இருந்திருப்பீங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் என்றான் ஆதவன். நிலா தலையசைத்தாள். அவள் திரும்பி வந்ததும் ஆதவன் படுக்கையை நோக்கி பார்த்துவிட்டு, நீங்க படுக்கையில படுத்துக்கோங்க என்றான். நிலா அவனை பார்த்து, நீங்க? நான் ஷோஃபால படுத்துக்கிறேன் என்று ஆதவன் சொன்னான். நிலா ஒரு கணம் அப்படியே நின்று விட்டாள். ஷோஃபாவிலா என்ற அதிர்ச்சி அவளுடைய முகத்தில் தெரிந்தது. அவள் கொஞ்சம் தயக்கத்துடன், இல்ல பரவாயில்ல என்று சொல்ல முயன்றாள். ஆனால் ஆதவன் ஏற்கனவே ஷோஃபாவை நோக்கி நகர்ந்து விட்டான். பரவாயில்ல, எனக்கு பழக்கம் இருக்கு என்று சொல்லிவிட்டு ஷோஃபாவில் படுக்க தயாரானான். நிலா மட்டும் அவனை பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தாள். அவள் மனதில் இருந்த எண்ணம் வேறாக இருந்தது. நான் கொஞ்ச காலம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்க நேர வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னேன். ஒரே படுக்கையில கூட படுக்க வேண்டாம் என்று நான் சொல்லலையே என்று நிலா நினைத்தாள். அவளுடைய மனம் வலித்தது. நான் சொன்னது ஆதவனை காயப்படுத்தி விட்டதோ என்று நினைத்தாள். ஆனால் முகத்தில் அதை காட்டாமல் சரி என்று மட்டும் சொல்லிவிட்டு படுக்கையை நோக்கி சென்றாள். ஆதவன் ஏற்கனவே சோஃபாவில் சென்று படுத்துக்கொண்டான். நிலாவும் படுக்கைக்கு சென்று படுத்தாள். புது இடம் என்பதால் அவளுக்கு உடனே தூக்கம் வரவில்லை. கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தாலும் மனதுக்குள் நடந்த விஷயங்கள் தான் ஓடிக்கொண்டிருந்தன. நான் கொஞ்ச நேரம் வேண்டும் என்று சொன்னதை அவர் தப்பா நினைச்சிருப்பாரோ என்று நினைத்தாள். பேசாம முதலில் அவரையே பேச விட்டுருக்கலாமோ, அவர் என்ன நினைக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பிறகு என்னுடைய எண்ணத்தை சொல்லியிருக்கலாமோ என்று தோன்றியது நிலாவுக்கு. ஆனால் அவர் அதற்குள் தன்னிடம் நெருங்கி வந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயத்தில் தானே அப்படி சொல்ல வேண்டியதாக இருந்தது. அந்த எண்ணத்தோடு சிறிது நேரம் விழித்திருந்த நிலா, சரி எல்லாம் ஒரு நாள் சரியாயிரும் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டாள். அதே நேரத்தில் சோஃபாவில் படுத்திருந்த ஆதவன் தூங்குவதற்கு முன் ஒரு முறை நிலாவை பார்த்தான். அவள் படுக்கையில் சற்று தயக்கத்தோடு படுத்திருந்தாள். புது இடம் என்பதால் அவளுக்கு இன்னும் பழகவில்லை என்பது அவளுடைய முகத்தில் தெரிந்திருந்தது. அவளை பார்த்த ஆதவன் அவளுக்கு அசௌகரியமாக இருக்கக்கூடாது என்று நினைத்து மறுபக்கம் திரும்பி படுத்துக்கொண்டான். அவளுக்கு என்னை பிடிக்குமா என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. தான் எளிதில் பழகக்கூடியவன் இல்லை என்பது அவனுக்கு தெரியும். சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரும் தன் குணத்தை நினைத்து பார்த்தான். நம் குணம் அவளுக்கு பிடிக்குமா இல்லையா, காலம்தான் பதில் சொல்லணும் என்று நினைத்து கொண்டான். அதற்கு மேல் எதையும் யோசிக்காமல் கண்களை மூடிக்கொண்டான். அறையில் மீண்டும் அமைதி நிலவியது. அதன் பிறகு நிலாவும் மெதுவாக தூங்கினாள். மறுநாள் காலை வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே நிலா கண் விழித்தாள். சில நொடிகள் அவள் எங்கே இருக்கிறோம் என்பதை புரியாமல் சுற்றி பார்த்தாள். பிறகுதான் நேற்று நடந்த திருமணம், இந்த வீடு, ஆதவன் எல்லாம் நினைவுக்கு வந்தது.
அவள் மெதுவாக எழுந்து உட்கார்ந்தாள். சோஃபாவை நோக்கி பார்த்தபோது ஆதவன் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் உயரத்துக்கு அந்த சோஃபா சற்று குறுகலாகவே இருந்தது. அவன் சரியாக படுத்திருக்க முடியாமல் சற்று குறுகி படுத்திருப்பதை பார்த்த நிலாவுக்கு மனதில் ஒரு சிறிய உறுத்தல் வந்தது. நான் படுக்கையில் படுத்திருக்கேன், அவர் சோஃபால இப்படி படுத்திருக்காரே என்று நினைத்தாள். நிலாவின் மனதில் ஒரு குற்ற உணர்வு வந்தது. நேத்து நான் அப்படி பேசினதுனால தானே இவர் இங்க வந்து படுத்திருக்காரு. இல்லைனா குறைஞ்சபட்சம் படுக்கையில ஒரு ஓரத்திலேயாவது படுத்திருப்பாரு என்று நினைத்தாள். அதே நேரத்தில் நிலாவின் மனதில் ஒரு சிறிய யோசனை தோன்றியது. முதலிரவு முடிந்த மறுநாளே நாங்க 2 பேரும் தனித்தனியா படுத்திருக்கிறத அத்தை யாராவது பார்த்துட்டாங்கன்னா என்ன ஆகும் என்று நினைத்தாள். அவள் மீண்டும் ஆதவனை பார்த்தாள். முதலில் படுக்கையில் இருந்த மலர் அலங்காரங்களை எல்லாம் எடுத்தாள். அறையில் சிதறி கிடந்த பூக்களையும் ஒவ்வொன்றாக சேர்த்து குப்பையில் போட்டாள். படுக்கையையும் சரி செய்து அறையும் ஒழுங்குபடுத்தினாள். அதன் பிறகு குளிக்க சென்றாள். குளித்து வந்துவிட்டு தயாராகி கொண்டிருந்த நேரத்தில் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. நிலா சற்று திடுக்கிட்டாள். அப்போது ஷோஃபாவில் படுத்திருந்த ஆதவனும் அந்த சத்தத்தில் கண்விழித்தான். அவன் வேகமாக குளியல் அறைக்குள் சென்று விட்டான். வெளியே சுகன்யா நின்று கொண்டிருந்தாள். நிலா, இன்னும் தயாராகலையா? தயாராயிட்டேன் அத்தை. சுகன்யா அறைக்குள் வந்து சுற்றி பார்த்தாள். அட, எல்லாத்தையும் நீயே சுத்தம் பண்ணிட்டியா என்று கேட்டார் சுகன்யா. ஆமா அத்தை, நேரம் ஆயிடுச்சுல, அதனால சுத்தம் பண்ணிட்டேன் என்று நிலா லேசாக சிரித்தாள். சுகன்யா அவளை பார்த்து சிரித்தபடி, சரி, நீங்க சந்தோஷமா இருந்தீங்களா என்று கேட்டாள். நிலா பதில் சொல்லாமல் லேசாக சிரித்துவிட்டு தலையை மட்டும் அசைத்தாள். சுகன்யாவுக்கு எதுவும் சந்தேகம் வரவில்லை. சரி வா, எல்லாரும் கீழே இருக்காங்க, கோயிலுக்கு கிளம்பணும் என்று சொல்லிவிட்டு சுகன்யா அவளை அழைத்து கொண்டு கீழே இறங்கினாள். கீழே ராகவன், அர்ஜுன் என எல்லோரும் கோயிலுக்கு கிளம்ப தயாராக இருந்தார்கள். யாழினி குட்டியும் அங்கே விளையாடி கொண்டிருந்தாள். அவளுடைய அம்மா தீபிகா லக்ஷ்மிக்கு வேலைகளில் உதவி செய்து கொண்டிருந்தாள். நிலாவை கண்டதும் லக்ஷ்மி சிரித்தபடி வா நிலா என்று அழைத்தார். நிலாவை பார்த்ததும் தீபிகா அவளிடம் வந்தாள். நிலா, இங்க வா, இன்னைக்கு ஒரு சின்ன சம்பிரதாயம் இருக்கு. புதுசா வந்த மருமக வீட்டுல ஏதாவது ஒரு இனிப்பு செய்யணுமா, நீ ஒரு இனிப்பு மட்டும் செஞ்சுடு, நான் உனக்கு உதவி பண்றேன். நிலா சற்று தயக்கத்துடன் சரிங்கக்கா என்று சொல்லி அவளுடன் சமையல் அறைக்கு சென்றாள். தீபிகா அருகில் இருந்து சொல்லிக் கொடுக்க நிலாவும் அவளுக்கு உதவியாக செய்து முடித்தாள். சிறிது நேரத்தில் இனிப்பு தயாராகிவிட்டது. அதை எடுத்துக்கொண்டு இருவரும் வெளியே வந்தனர். அந்த நேரத்தில் யாழினி குட்டி நிலாவை பார்த்ததும் அவளிடம் ஓடி வந்தாள். நிலா அவளை தூக்கி கொண்டு கொஞ்ச நேரம் விளையாடினாள். அதற்குள் ஆதவனும் கீழே வந்து சேர்ந்தான். அனைவரும் காலை உணவை முடித்துவிட்டு கோயிலுக்கு செல்ல தயாரானார்கள். கோயிலுக்கு சென்று வழிபாடு முடித்துவிட்டு அனைவரும் வீட்டுக்கு திரும்பினார்கள். வீட்டுக்கு வந்ததும் சுகன்யா தன்னுடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு கிளம்ப தயாரானாள். நிலா, நான் கிளம்புறேன், நாளைக்கு மறுவீடு வரணும், காலையிலேயே வந்துடணும். சரிங்கத்த என்று நிலா சொன்னாலும் அவளுடைய முகத்தில் ஒரு சிறிய சோகம் தெரிந்தது. சுகன்யா அனைவரிடமும் விடை பெற்று அடுத்த நாள் நடக்கவிருக்கும் மறுவீட்டு நிகழ்ச்சிக்கு ஆதவனையும் நிலாவையும் மற்றும் எல்லோரையும் அன்போடு வரவேற்று சென்றாள். சுகன்யா கிளம்பி சென்றதும் நிலா சில நொடிகள் வாசலிலேயே பார்த்து கொண்டிருந்தாள். இவ்வளோ நேரம் தன்னுடன் இருந்த அத்தை இப்போது கிளம்பி விட்டதை நினைத்ததும் அவளுக்குள் மனதில் வெறுமையாக இருந்தது. இனிமே இந்த புதிய இடத்துல எனக்குன்னு யாரு இருக்காங்க என்று தனக்குள் நினைத்து ஏங்கினாள் நிலா. அந்த எண்ணம் அவளை இன்னும் சோகமாக்கியது. அப்போது லக்ஷ்மி அவளை பார்த்து, நிலா, நீ போய் கொஞ்சம் ஓய்விடு, காலையிலிருந்து ரொம்ப வேலை இருந்திருக்கும் என்றார். நிலா தலையசைத்து விட்டு மேலே சென்றாள். நிலா அறைக்குள் வந்தபோது ஆதவன் அங்கே இல்லை. அவள் தன் வீட்டிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எங்கே எடுத்து வைப்பது என்று தெரியாமல் யோசித்துக் கொண்டிருந்தாள். அதனால் அலமாரியை திறந்து தன்னுடைய துணிகள் மற்றும் பொருட்களை ஒவ்வொன்றாக எடுத்து ஒழுங்குபடுத்த தொடங்கினாள். அவள் ஒரு பக்கம் பொருட்களை அடுக்கிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கம் அலமாரியில் தனக்கென்ன இடத்தை அமைத்துக் கொண்டிருந்தாள். அந்த நேரத்தில் கீழிருந்து மேலே வந்த ஆதவன் அறைக்குள் நுழைந்தான். அலமாரி முழுவதும் திறந்து கிடப்பதையும் தன்னுடைய பொருட்களுக்கு நடுவே நிலா அவளுடைய பொருட்களை அடுக்கிக் கொண்டிருப்பதையும் பார்த்தவுடன் அவன் முகம் மாறியது. அவன் அங்கேயே நின்றபடி நிலாவை பார்த்தான். ஆதவன் சில நொடிகள் எதுவும் பேசாமல் அலமாரியையே பார்த்து கொண்டிருந்தான். பிறகு நிலாவை நோக்கி திரும்பினான். என்ன பண்றீங்க என்று கேட்டான். நிலா அவன் குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். என்னோட பொருட்களை அடுக்கி வைக்கலான்னு என்று அவள் மெதுவாக சொன்னாள்.
ஆதவன் சில நொடிகள் அவளை பார்த்துவிட்டு, இந்த அலமாரியில் இருக்க பொருட்களை இனிமே என் அனுமதி இல்லாம எதையும் தொடாதீங்க என்றான். என்னோட பொருட்களை எங்க வைக்கணும், எப்படி இருக்கணும்னு நான் பழகியிருக்கேன். அதை நீங்க மாற்றி வைக்க வேண்டாம் என்றான். நிலா அப்படியே நின்று விட்டாள். நிலா, இந்த அலமாரியை நீங்க பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா அந்த பக்கம் இருக்க அலமாரியை எடுத்துக்கோங்க. சிறிய இடைவெளிக்கு பிறகு, நான் எதை எங்க வச்சிருக்கனோ அதை அந்த இடத்திலேயே அப்படியே இருக்கணும். என்னோட பொருட்களை எடுத்து பார்க்கறதோ, இடமாற்றி வைக்கிறதோ எனக்கு பிடிக்காது. அதனால இந்த பக்கம் நீங்க பயன்படுத்தாதீங்க என்று ஆதவன் சொன்னான். அவனுடைய குரலில் கோபம் அதிகமாக இல்லை. ஆனால் அவன் சொன்ன விதம் மிகவும் உறுதியாகவும் கடுமையாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த அறை எப்பவும் சுத்தமா ஒழுங்கா இருக்கணும். நான் காலையில சீக்கிரமா எந்திரிப்பேன். என்னோட வழக்கத்துக்கு எந்த மாற்றமும் வரக்கூடாது என்று ஆதவன் சொல்ல ஆரம்பித்தான். ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டுக்கொண்டிருந்த நிலாவின் முகம் மெதுவாக மாறியது. இவர் என்ன இப்படியெல்லாம் சொல்றாரு? புதுசா வந்திருக்க என்ன கொஞ்சமாவது புரிஞ்சுக்க முயற்சி பண்ணக்கூடாதா என்று அவளுக்குள் ஒரு சிறிய வருத்தம் எழுந்தது. திருமணம் முடிந்து ஒரு நாள் கூட முழுமையாக முடியவில்லை. அதற்குள் கணவன் தன்னிடம் இத்தனை விதிமுறைகளை சொல்லிக் கொண்டிருப்பது அவளுக்கு புதிதாகவும் மனதை உறுத்துவதாகவும் இருந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் சரி என்று சொல்லிவிட்டு தன் பொருட்களை மீண்டும் கையில் எடுத்துக்கொண்டாள். அவளுடைய குரலில் இருந்த மாற்றத்தை ஆதவன் கவனிக்காமல் இல்லை. ஆனால் அதை பற்றி எதுவும் கேட்கவில்லை. நிலா அமைதியாக தன் பொருட்களை அந்த பக்க அலமாரியில் அடுக்கி வைக்க தொடங்கினாள். ஆனால் அவளுடைய மனதுக்குள் ஆதவன் சொன்ன வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் ஓடிக்கொண்டிருந்தது. அவர் ஏன் நம்ம கிட்ட இப்படி பேசுறாரு? இவரோட நடவடிக்கைகள் எதுவுமே சாதாரணமா இல்லையே. பொண்ணு பார்க்க வந்த நாளிலிருந்து ஏதோ ஒரு வித்தியாசமான தூரத்துல தான் இருக்காரு. ஒரு நொடி அவளுக்குள் இன்னொரு கேள்வியும் எழுந்தது. உண்மையாவே இந்த கல்யாணத்துல இவர் மனசார சம்மதிச்சாரா, இல்ல ஏதாவது ஒரு காரணத்துக்காக சம்மதிச்சாரா? அந்த எண்ணம் அவளுக்குள் ஒரு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியது. சரி, இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், எல்லாத்தையும் உடனே புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்க்க கூடாது என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு தன் பொருட்களை அடுக்குவதிலேயே கவனம் செலுத்தினாள். அவள் அமைதியாகி விட்டதை ஆதவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவளிடம் இப்படி கடுமையாக பேசியிருக்க வேண்டாமோ என்ற எண்ணம் அவனுக்குள்ளும் தோன்றியது. அவளை புரிஞ்சுக்கணும், அவகிட்ட நெருக்கமா பழகணும், இந்த வாழ்க்கையை அவளோட சேர்ந்து ஆரம்பிக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா அவனுடைய எண்ணம் அங்கேயே நின்றது. அவளை தன்னிடமிருந்து விலக்கி வைப்பது தவறு என்று அவனுக்கே தெரிந்திருந்தது. இருந்தாலும் இத்தனை நாட்களாக அவனுக்குள் வளர்ந்திருந்த அந்த நம்பிக்கையின்மை, யாரையும் எளிதாக தன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்க முடியாத அந்த பழக்கம் அவனை மீண்டும் மீண்டும் பின்னால் இழுத்தது. நான் அவளை ஏத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அவ மேல முழுசா நம்பிக்கை வர இன்னும் கொஞ்சம் நேரம் தேவை. அந்த நம்பிக்கை வந்த பிறகுதான் என்னால் அவளை உண்மையா என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியும் என்று நினைத்து கொண்டான் ஆதவன். நிலாவை பார்த்தபோது அவளுடைய முகத்தில் இருந்த அந்த சிறிய ஏமாற்றம் அவனுக்கு மீண்டும் ஒரு உறுத்தலை தந்தது. ஆனால் அவன் எதையும் சொல்லவில்லை. நிலா தன் பொருட்களை அடுக்கி முடித்துவிட்டு அலமாரி கதவை மூடினாள். அறைக்குள் சில நொடி அமைதி நிலவியது. ஆதவன் அங்கிருந்து நகராமல் நின்று கொண்டிருப்பதை பார்த்ததும் நிலா அவனை ஒரு முறை பார்த்தாள். அவனிடம் ஏதாவது பேசலாமா என்று நினைத்தாலும் அவன் இப்போது சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வந்ததும் அமைதியாகிவிட்டாள். அவளுடைய அந்த தயக்கத்தை ஆதவன் கவனித்தான். நிலா என்று அவன் அழைக்க அவள் திரும்பி பார்த்தாள். இப்போதைக்கு நான் சொன்ன விஷயங்களை தவறா எடுத்துக்காதீங்க. என்னோட சில பழக்கங்கள் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். அவன் சொன்ன விதத்தில் முன்பிருந்த கடுமை இல்லை. நிலா எதுவும் சொல்லாமல் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். நமக்குள்ள இன்னும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பழக்கம் வரல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகிடும் என்று சொல்லிவிட்டு ஆதவன் அங்கிருந்து நகர்ந்தான். அவன் சென்ற பிறகும் அந்த வார்த்தைகள் நிலாவின் மனதில் தங்கின. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் சரியாகிடும் என்ற அந்த ஒரு வார்த்தை மட்டும் அவளுக்குள் இருந்த சிறிய வருத்தத்தை கொஞ்சம் குறைத்தது. அன்று மதியம் வீட்டில் இருந்த வேலைகள் எல்லாம் முடிந்து ஒவ்வொருவரும் கொஞ்சம் ஓய்வெடுக்க ஆரம்பித்திருந்தார்கள். நிலா தன் அறைக்குள் அமைதியாக இருந்தாள். காலையிலிருந்து நடந்த விஷயங்கள் அவள் மனதை விட்டு முழுமையாக விலகவில்லை. ஆதவன் சொன்ன விதம் அவளுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவன் பேச்சில் ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்பது அவளுக்கு தோன்றியது. அதே நேரத்தில் கீழிருந்து லக்ஷ்மியின் குரல் கேட்டது. நிலா,
கீழே கொஞ்சம் வாமா. நிலா அறையிலிருந்து வெளியே வந்து படிகளில் இறங்கினாள். கீழே வந்ததும் லக்ஷ்மி அவளை பார்த்து, நாளைக்கு உங்க வீட்டுக்கு மறுவீடு போகணும். அதுக்காக உன்னோட எடுத்துக்கிட்டு போக வேண்டிய பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கோ, காலையில கிளம்பணும் என்றார். சரிங்கத்த என்று நிலா மெதுவாக தலையசைத்தாள். அவள் முகத்தில் அந்த செய்தியை கேட்டவுடன் ஒரு சிறிய சந்தோஷம் தெரிந்தது. நாளைக்கு அம்மா அப்பா கையில் எல்லோரையும் பார்க்க போறோம் என்று நினைத்ததும் இத்தனை நேரமாக மனதில் இருந்த பாரம் கொஞ்சம் குறைந்தது. அதே நேரத்தில் அங்கே வந்த ஆதவன் அவளுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை கவனித்தான். இவ்வளவு நேரம் சோகமாயிருந்தா, வீட்டுக்கு போக போறோம் என்று சொன்னதும் சந்தோஷமாகிவிட்டாளே என்று அவனுக்கு தோன்றியது. அந்த நேரத்தில் அவனுடைய போன் சத்தமாக ஒலித்தது. போனை எடுத்து பேசியவனின் முகம் சற்று மாறியது. என்ன சொல்றீங்க என்று அவசரமாக கேட்டான். அடுத்த பக்கத்தில் இருந்தவர்களின் பதிலை கேட்டுக்கொண்டிருந்த அவன் முகத்தில் கோபம் அதிகரித்தது. இவ்வளோ பெரிய பிரச்சனைய இவ்வளோ சாதாரணமா சொல்றீங்க? சில நொடிகள் அமைதியாக இருந்தவன், ஒரு வாரம் கூட நான் இல்லாம பார்த்துக்க முடியாத அளவுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போயிருக்கீங்க என்று கோபமாக பேசினான். அவன் குரல் உயர்ந்தது. சரி, நான் கிளம்பி வரேன் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அவசரமாக சில பொருட்களை எடுத்துக்கொண்ட ஆதவன் நிலாவை நோக்கி பார்த்தான். சைட்ல ஒரு ப்ராப்ளம், நான் போயே ஆகணும். எப்ப திரும்புவேன்னு தெரியல. எவ்வளோ நேரம் ஆகும்னு எனக்கே தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்று மட்டும் சொல்லிவிட்டு கீழே இறங்கினான். அர்ஜுன், சீக்கிரம் கிளம்பு, சைட்ல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நம்ம 2 பேரும் உடனே போகணும் என்று ஆதவன் அவசரமாக அவனை அழைத்தான். நிலா அவனை பார்த்து கொண்டே நின்றாள். சரி, அதிகபட்சம் 2 மணி நேரத்துல வந்துடுவாரு, காலையில எப்படியும் நம்ம மறுவீடு போயிடலாம் என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அந்த இரவு ஆதவன் வரவில்லை. அடுத்த நாள் காலையும் அவன் வரவில்லை. மறுவீட்டுக்கு செல்ல வேண்டிய நேரம் கடந்தும் அவன் வராததால் நிலாவின் முகத்தில் இருந்த எதிர்பார்ப்பு மெதுவாக குறைந்தது. அடுத்த நாள் இரவு வீட்டுக்குள் நுழைந்த ஆதவனை பார்த்ததும் லக்ஷ்மி உடனே அவனிடம் வந்தார். இப்பதான் வரையா? நிலா உனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தா. காலையிலிருந்து உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தா. அர்ஜுன், நீயாச்சும் உன் அண்ணனை முன்னாடியே அனுப்பி வச்சிருக்கலாம்ல என்று லக்ஷ்மி கேட்டார். ஆதவன் எதுவும் சொல்லாமல் மேலே சென்றான். அறைக்குள் நுழைந்தவுடன் அவன் பார்வை முதலில் படுக்கையின் மீது சென்றது. அங்கே நிலா இல்லை. சோஃபாவில் சுருண்டு படுத்திருந்தாள். ஆதவன் சில நொடிகள் அப்படியே நின்றான். நிலா ஏன் சோஃபால படுத்திருக்கா? நான் பெட்ல தானே படுக்க சொல்லியிருந்தேன் என்று ஆதவன் மனதுக்குள் நினைத்தான். அவள் முகத்தை பார்த்த போதுதான் அவள் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கண்களில் ஓரத்தில் காய்ந்த கண்ணீர் தடம் அவனுக்கு தெரிந்தது. அவனுடைய மனம் ஒரு நொடி கனத்தது. நேற்று மறுவீடு போக வேண்டும் என்று அவள் எவ்வளவு எதிர்பார்த்திருந்தாள் என்பது ஆதவனுக்கு நினைவுக்கு வந்தது. அம்மா அப்பா கையல் எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்ற சந்தோஷத்தோடு இருந்தவளை தன்னுடைய வேலை காரணமாக கடைசி நேரத்தில் அழைத்து செல்ல முடியாமல் போயிருந்தது. அதோடு அவள் சோஃபாவில் படுத்திருப்பதை பார்த்ததும் அவன் சொன்ன விதிமுறைகளும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது. நான் கொஞ்சம் அதிகமா நடந்துகிட்டனோ என்ற எண்ணம் அவனை உறுத்தியது. வேறு வழி இல்லாமல் மெதுவாக அவளை எழுப்பினான். நிலா என்று அழைத்தான். அவள் மெதுவாக கண்களை திறந்தாள். நீங்க ஏன் இங்க சோஃபால படுத்திருக்கீங்க? பெட்ல படுத்திருக்க வேண்டியதானே என்று ஆதவன் கேட்டான். நிலா தூக்க கலக்கத்திலேயே, பரவாயில்லைங்க, எனக்கு இங்கதான் வசதியா இருக்கு, நான் இங்கேயே படுத்துக்கிறேன், எனக்கு பெட்டு வேண்டாம் என்றாள். அவள் சொன்ன வார்த்தைகளுக்கு பின்னால் இருந்த வழியை ஆதவன் புரிந்து கொண்டான். நேற்று அவளிடம் தான் பேசிய விதமும் அதற்கு பிறகு தான் போட்ட விதிமுறைகளும் தான் ஆதவனுக்கு நினைவுக்கு வந்தது. அவளுடைய முகத்தில் தெரிந்த அந்த வழியை பார்த்தபோது தான் கொஞ்சம் அதிகமாகவே கடுமையாக நடந்து விட்டோமோ என்ற எண்ணம் அவனுக்குள் எழுந்தது. சில நொடிகள் அவளை பார்த்தவன் மெதுவாக சொன்னான். நிலா, இப்ப வீட்டுக்கு வந்ததும் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். நிலா அவனை பார்த்தாள். நம்ம ஊருக்கு போறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். இன்னும் 3 மணி நேரத்துல கிளம்பணும். 3 மணிக்கு ஃப்ளைட்டு. நிலா கண்களில் ஆச்சரியம் தெரிந்தது. நம்ம போறோமா என்று அவள் மெதுவாக கேட்டாள். ஆதவன் தலையசைத்தான். ஆமா, காலையிலேயே அங்க போயிடலாம். நாளைக்கு உங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலாம். அவன் சொல்லி முடிப்பதற்குள் இத்தனை நேரமாக இருந்த நிலாவின் முகத்தில் முதல் முறையாக ஒரு முழுமையான சந்தோஷம் மலர்ந்தது. அதை பார்த்த ஆதவனுக்கும் மனதில் ஒரு நிம்மதி ஏற்பட்டது. நிஜமாவே போறோமா என்று மீண்டும் கேட்டாள் நிலா.
ஆமா, நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நேரம் ரொம்ப இல்ல என்று ஆதவன் சொன்னான். அவன் குரலில் வழக்கமான கண்டிப்பிருந்தாலும் இந்த முறை அவனுக்குள் ஒரு மென்மையும் கலந்திருந்தது. நிலா உடனே எழுந்து தன் பொருட்களை தயார்படுத்த ஆரம்பித்தாள். பயணம் முடிந்து அதிகாலையிலேயே நிலாவும் ஆதவனும் மதுரையில் உள்ள நிலாவின் வீட்டை அடைந்தார்கள். வாசலில் நிலாவை பார்த்ததும் அனைவருக்குமே ஆச்சரியம். நேத்து வர முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தியே, இவ்வளோ சீக்கிரம் எப்படி வந்த என்று மீனா ஆச்சரியமாக கேட்க, அந்த நேரத்தில் கயல் தூக்கத்திலிருந்து எழுந்து நிலாவின் குரல் கேட்டதும் ஓடி வந்தாள். அக்கா, நீ வந்துட்டியா என்று சந்தோஷமாக நிலாவை கட்டி கொண்டாள். மாப்பிள, வாங்க வாங்க என்று சண்முகமும் ஆதவனை அன்புடன் உள்ளே அழைத்தார். பயண களைப்பை பார்த்து, நீங்க 2 பேரும் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க என்று சண்முகம் சொல்ல இருவரும் அறைக்குள் சென்றனர். ஆனால் அந்த நாள் முழுவதும் சண்முகத்தின் கவனம் ஆதவனிடம்தான் இருந்தது. நிலாவிடம் அவன் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதையும் அவளை எப்படி பார்த்து கொள்கிறான் என்பதையும் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஆதவன் எல்லோர் முன்னிலையிலும் நிலாவை நல்ல விதமாகவே நடத்தினான். அவன் தனிமையில் இருக்கும்போது நடந்து கொண்டது போல கடுமையாக நடந்து கொள்ளவில்லை. சண்முகத்துக்கு இருந்த ஒரு சிறிய பயமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. நம்ம நினைச்ச மாதிரி இல்ல போல, மாப்பிள்ள பொண்ண நல்லாதான் பாத்துக்கிறாரு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார். மாலை நேரத்தில் எல்லோரும் ஹாலில் அமர்ந்திருந்த போது ஆதவன் நிலாவை பார்த்தான். நிலா, இன்னைக்கு நைட்டே கிளம்பணும். ஆபீஸ்ல மறுபடியும் ஏதாவது எமர்ஜென்சி கால் வந்துட்டா பிரச்சனை ஆயிரும் என்றான் ஆதவன். சிறிது நேரம் யோசித்துவிட்டு, நிலா, நீங்க வேணா இங்கே இருந்துட்டு நாளைக்கு வரலாம் என்றான். அதை கேட்ட மீனா உடனே, இல்ல தம்பி, அப்படி இருந்துட்டு வர்றது சரியா இருக்காது. கல்யாணம் இப்பதானே முடிஞ்சிருக்கு, நீங்க நிலாவை கூட்டிட்டு போங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மறுபடியும் கூட்டிட்டு வாங்க என்றாள். ஆதவன் தலையசைத்தான். சரி, அப்ப இன்னைக்கு நைட்டு இருந்துட்டு காலையில கிளம்பலாம் என்று முடிவு செய்தான். அன்று இரவு வீடு அமைதியாக இருந்தது. வீடு முழுவதும் அமைதியாகிய பிறகும் அந்த அறைக்குள் மட்டும் இருவருக்குமே தூக்கம் வரவில்லை. சென்னையிலிருந்து அவர்களுடைய அறையை போல இங்கே வசதிகள் இல்லை. அறையும் சற்று சிறியதாக இருந்ததால் ஆதவனுக்கும் புதிதாகவே இருந்தது. 2 நாட்களாக சரியாக தூங்காததால் உடல் சோர்வாக இருந்தாலும் தூக்கம் மட்டும் வரவில்லை. நிலா, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் யோசித்தாள். அம்மாவும் அப்பாவும் நம்ம 2 பேரும் இப்படி தனித்தனியா படுத்திருக்கிறத பார்த்தா அவங்க மனசு கஷ்டப்படுமே என்று நினைத்தவள் அவள் உடனே முடிவு செய்தாள். நான் கயல் கூட போய் படுத்துக்கிறேன், இன்னும் 1 நாள் தான் இங்க இருக்க போறேன், நீங்க நிம்மதியா படுங்க, நீங்க ஏற்கனவே 2 நாள் தூங்கலையே என்று நிலா சொன்னாள். ஆதவன் அவளை ஒரு நிமிடம் பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் தலையசைத்தான். நிலா மெதுவாக கயலின் அறைக்குள் சென்று கதவை திறந்தாள். உள்ளே கயல் யாரிடமோ போனில் பேசிக் கொண்டிருந்தாள். நிலா வருவதை பார்த்ததும் கயல் சற்று தடுமாறி, சரி அப்புறம் பேசலாம் என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்தாள். உடனே அந்த எண்ணுக்கு ஒரு மெசேஜை அனுப்பிவிட்டு போனை கீழே வைத்தாள். கயல், இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க என்று நிலா கேட்டதும் கயல் ஒரு நொடி தடுமாறினாள். அக்கா, அது காலேஜ் முடிய போகுதுல்ல, நிறைய எக்ஸாம் இருக்கு, அதை பத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கேன் என்று சமாளித்தாள். அது யார் என்று நிலாவுக்கு தெரியவில்லை. அது அர்ஜுன் என்பது கயலுக்கு மட்டும் தெரிந்த ரகசியமாக இருந்தது. அக்கா கிட்ட சொல்லிடலாமா நம்ம அர்ஜுன் கிட்ட தினமும் பேசுறது என்று கயல் யோசித்தாள். அவளுக்கு காதல் என்ற விஷயத்தின் மீதே நம்பிக்கை இல்லை. தன்னை சுற்றி இருந்த தோழிகளின் வாழ்க்கையில் காதல் என்ற பெயரில் நடந்த சண்டைகளையும் பிரச்சனைகளையும் பார்த்து பார்த்தே வளர்ந்தவள். உண்மையான காதல் எப்படிதான் இருக்கும்னு நான் பார்த்ததே இல்லை என்று அவள் மனதில் நினைத்தாள். எனக்கு இப்ப காதல், கல்யாணம் இதெல்லாம் வேண்டாம். நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அப்பாவோட கஷ்டத்தை பாதியா குறைத்து எனக்கான அடையாளத்தை என் சொந்த காலில் பதிப்பேன் என்று கயல் மனதில் நினைத்து கொண்டாள். அக்காவுக்காக தொடங்கிய பேச்சு இது. இப்போது அக்காவுக்கே கல்யாணம் முடிந்து விட்டது. அப்படி இருக்க இன்னும் நாம் ஏன் அர்ஜுனிடம் மட்டும் தினமும் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறோம் என்ற கேள்வி கயலின் மனதை குடைந்தது. ஆனா அவனும் இது வரைக்கும் என்கிட்ட எந்த தப்பான விஷயமும் பேசலையே, நம்ம ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்ட கயல் ஒரு பெருமூச்சு விட்டாள். அப்போது அருகில் படுத்திருந்த நிலாவை பார்த்து கொண்டிருந்தாள். அக்கா, கயலின் குரலை கேட்டு நிலா அவளை நோக்கி திரும்பினாள். இங்க வீடெல்லாம் எப்படி இருக்கு, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா, நீ சந்தோஷமா இருக்கியா? நிலா ஒரு நொடி அமைதியாக இருந்தாள்.
காலையில் நடந்தது, ஆதவன் சொன்ன வார்த்தைகள், அவன் போட்ட விதிமுறைகள் எதையும் தங்கையிடம் சொல்லவில்லை. சிறிய புன்னகையுடன், எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு கயல், நான் சந்தோஷமா இருக்கேன் என்று மட்டும் சொன்னாள். நிலா கண்களை மூடிக்கொண்டாலும் அவளுடைய மனதில் ஆதவனை மட்டும் நினைத்து கொண்டிருந்தாள். எவ்வளவு கோபக்காரராகவும் கடுமையாகவும் நடந்துக்கிட்டாலும் என்னை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு டிக்கெட் புக் பண்ணி கூட்டிட்டு வந்தாரே என்று நினைத்த போது அவளுக்குள் ஒரு சிறிய நிம்மதி வந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனும் கயலுடன் பேசிவிட்டு போனை வைத்திருந்தான். கயலை முதல் பார்வையிலேயே அவனுக்கு பிடித்திருந்தது. ஆனால் அவசரப்பட்டு எதையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல அவன் விரும்பவில்லை. இவ இப்ப நம்ம அண்ணியோட தங்கச்சி. நம்ம எடுக்கிற எந்த முடிவும் அண்ணனோட வாழ்க்கைய பாதிக்க கூடாது. முதல்ல அவகிட்ட ஒரு நல்ல நட்பா பழகுவோம். அவளுக்கு நம்ம மேல என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம் என்று நினைத்தான். முதலில் கயல் தன்னிடம் ஏன் பேச வந்தாள் என்பதும் அவனுக்கு தெரியவில்லை. நம்ம எல்லாம் ஒரே குடும்பம் ஆகிட்டோம், அந்த வகையில அவளும் நம்ம கிட்ட பேச வந்திருக்கலாம் என்று அர்ஜுன் நினைத்து கொண்டான். அதையே இப்போதைக்கு அப்படியே வைத்து கொள்ளலாம், காலம் வரும்போது அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கலாம் என்று முடிவு செய்தான். அந்த நேரத்தில் விஷயத்தை அப்படியே விட்டுவிட்டு தூங்க சென்றான். அடுத்த நாள் காலை வீட்டில் மற்றவர்கள் எழுவதற்குள் நிலா அவளுடைய அறைக்குள் வந்தாள். அவள் உள்ளே வந்த சத்தத்திலேயே கண் விழித்தான் ஆதவன். நீங்க எழுந்துட்டீங்களா என்று நிலா மெதுவாக கேட்டாள். என்று சொல்லிவிட்டு ஆதவன் எழுந்தான். நிலா குளித்து தயாராக சென்றாள். அதற்குள் ஆதவனும் தயாராகிவிட்டான். கீழே அனைவரும் அவர்களுக்காக காத்திருந்தார்கள். சரி மாப்பிள்ள, அடுத்த முறை நிலாவை கூட்டிட்டு வரணும், உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதே எங்களையும் வந்து பார்த்துட்டு போங்க என்று சண்முகம் அன்பாக சொல்ல ஆதவன் தலையசைத்தான். கண்டிப்பா மாமா என்று சொல்லிவிட்டு நிலாவுடன் கிளம்பினான். 2 நாட்கள் கழித்து வீட்டில் இருந்த அனைவரும் ஒரு விஷயத்திற்காக அவசரமாக தயாராகி கொண்டிருந்தார்கள். ராகவனுடைய நெருங்கிய உறவினர் ஒருவருக்கு எதிர்பாராத இழப்பு ஏற்பட்டிருந்தது. அந்த செய்தி வந்ததும் ராகவனும் லக்ஷ்மியும் குடும்பத்தோடு அங்கே செல்ல முடிவு செய்திருந்தார்கள். வேணுகோபாலும் அவருடைய குடும்பத்தினரும் கூட அவர்களுடன் கிளம்ப தயாரானார்கள். எல்லோரும் அந்த துக்க நிகழ்ச்சிக்காக ஊருக்கு கிளம்புகிறார்கள். திருமணமான பிறகு முதலில் நல்ல நிகழ்ச்சிக்குத்தான் செல்ல வேண்டும் என்ற குடும்ப வழக்கத்திற்காகவும் ஆதவனையும் நிலாவையும் விட்டுவிட்டு எல்லோரும் கிளம்ப தயாரானார்கள். ஆனால் எல்லோரும் கிளம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் யாழினி மட்டும் நிலாவின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். நான் வரமாட்டேன், நான் நிலாமாவோட தான் இருப்பேன் என்று அடம் பிடித்தாள். யாழினி, நீயும் எங்களோட வந்துட்டா நல்லது என்று தீபிகா எவ்வளவோ சொல்லி பார்த்தும் யாழினி தலையை அசைக்கவே இல்லை. இல்ல, நான் நிலாமாவோட தான் இருப்பேன் என்று அடம் பிடித்தாள். அவளுடைய பிடிவாதத்தை பார்த்த நிலா சிரித்து கொண்டே அவள் அருகில் அமர்ந்தாள். பரவாயில்ல, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, யாழினிய நான் பாத்துக்கிறேன், அவளால எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை என்று நிலா சொல்ல பெரியவர்களுக்கு கொஞ்சம் நிம்மதி வந்தது. சரி நிலா, பார்த்துக்கோ, ஏதாவது தேவை என்றால் வீட்டில் இருக்க உதவியாளர்களிடம் சொல்லிக்கோ என்று லக்ஷ்மி சொல்லிவிட்டு கிளம்ப தயாரானார். அன்று இரவு யாழினியுடன் நிலா வேறு அறையில் படுத்துக்கொண்டாள். ஆதவன் வந்து அறையை பார்த்தபோது நிலாவும் யாழினியும் அங்கே இல்லாததை கவனித்தான். நான் கொஞ்சம் அதிகமா கடுமையா நடந்துகிட்டால்தான் நிலா வேறொரு அறையில போய் படுத்திருக்கலாம் என்று நினைத்தான். பரவாயில்ல, இங்க சோஃபால படுப்பதை விட அங்கேயாவது வசதியா படுத்துக்கொள்ளட்டும், அதுவும் இப்போது வீட்டுல யாரும் இல்லையே என்று நினைத்து கொண்டு அமைதியாக தூங்கிவிட்டான். அடுத்த நாள் காலையிலேயே ஆதவன் எழுந்து அலுவலகத்திற்கு கிளம்பிவிட்டான். கிளம்புவதற்கு முன் யாழினியும் நிலாவும் இருந்த அறையின் கதவை மெதுவாக திறந்து ஒரு முறை எட்டி பார்த்து விட்டுதான் வெளியேறினான். அப்போது இருவரும் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தார்கள். காலையில் சிறிது நேரம் கழித்துதான் நிலா கண் விழித்தாள். அருகில் இருந்த யாழினி இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க நிலா மெதுவாக எழுந்து சுற்றிலும் பார்த்தாள். ஆதவன் அங்கே இல்லை. அவன் ஏற்கனவே அலுவலகத்திற்கு கிளம்பி இருப்பது அவளுக்கு புரிந்தது. யாழினி நேற்று ரொம்ப நேரம் கழிச்சுதான் தூங்கினான், அதனாலதான் இன்னைக்கு நம்மளால சீக்கிரம் எழுந்திருக்க முடியலையே என்று நினைத்தாள் நிலா. எனக்கு எப்போதுமே காலையில சீக்கிரம் எழுந்திருக்கும் பழக்கம் இருக்கு என்று ஆதவன் ஏற்கனவே சொல்லியிருந்தது அவளுக்கு நினைவுக்கு வந்தது. நாம இப்படி தாமதமா எழுந்துட்டோமே, அவர் காலையிலேயே என்ன சாப்பிட்டாரோ, சாப்பிடாமலேயே ஆபீஸ் கிளம்பியிருப்பாரோ என்ற எண்ணம் அவளுக்குள் ஒரு சிறிய குற்ற உணர்வை ஏற்படுத்தியது.
அவர் சாயங்காலம் வந்ததும் இத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று நினைத்து கொண்டாள். அந்த நாள் முழுவதும் யாழினியுடனேயே நிலாவுக்கு நேரம் போய்விட்டது. மாலை நேரத்தில் யாழினியுடன் வீட்டில் முன்புறத்தில் விளையாடி கொண்டிருந்தாள் நிலா. யாழினியின் கையில் ஒரு சிறிய வாட்டர் கன் இருக்க அதை வாங்கி கொண்டு, நிலா, இங்க பாரு, இப்போ உன்னை நான் பிடிச்சிட்டேன் என்று சிரித்து கொண்டே அவளை நோக்கி ஓடினாள். அதே நேரத்தில் அலுவலகத்தில் வேலையின் அழுத்தத்தோடு ஆதவன் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தான். நிலா யாழினி மீது தண்ணீரை ஊற்றுவதற்காக திரும்பிய அந்த நொடியில்தான் தண்ணீர் நேராக ஆதவனின் முகத்தில் பட்டது. நிலாவின் சிரிப்பு அப்படியே நின்று போனது. ஆதவன் கண்களை மூடி முகத்தில் இருந்த தண்ணீரை மெதுவாக துடைத்தான். அலுவலகத்திலிருந்து ஏற்கனவே கடும் டென்ஷனில் வந்திருந்த ஆதவனுடைய முகத்தில் அந்த சிறிய கோபம் தெளிவாக தெரிந்தது. அவன் நிலாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு எதுவும் சொல்லாமல் உள்ளே சென்று விட்டான். ஆனால் நிலாவோ அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே இல்லை. அவளுடைய கவனம் முழுவதும் இன்னும் யாழினியிடம்தான் இருந்தது. மீண்டும் யாழினியுடன் விளையாடத் தொடங்கினாள். அவள் யாழினியுடன் சிரித்து விளையாடி கொண்டிருந்த அந்த நேரத்தில் வீட்டிலிருந்து ஆதவனின் கோபமான குரல் கேட்டது. தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து கதைகளை கேளுங்கள். ஆதவன் நிலாவிடம் நடந்து கொள்வதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி.